Hello viewers, welcome to the Walky Talky. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜிமெயில்ல நம்ம அனுப்பின ஒரு மெயிலை எப்படி அன்சென்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா Facebook மெசேஞ்சர்ல சரி Instagram chatல சரி அன்சென்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஜிமெயில்ல இருக்கக்கூடிய அன்சென்ட் ஆப்ஷன் என்ன, அதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, அந்த மைனஸை நம்ம எப்படி குறைச்சு கொள்றது, பிளஸ் ஆக்க முடியாது, சோ மைனஸ் எப்படி குறைச்சு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ரெண்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ ஒஃபிஷியல் 2020 அப்படிங்கிற மாதிரியான ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிர்ஹான் நிஸ்மி 97 அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு. இந்த தேர்ட் ஐ ஒஃபிஷியல் 2020 அப்படிங்கிற ஐடியிலிருந்து இப்போ மிர்ஹான் நிஸ்மி 97 ஐடிக்கு நான் இப்போ ஒரு மெயில் பண்ணுறேன். ஸோ கம்போஸ் போயிட்டு 2 செலக்ட் பண்ணுறேன். 2 செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மிர்ஹான் நிஸ்மி அப்படிங்கிற ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ ஐடியிலிருந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஐ ஆஃபீஸிலேருந்து அனுப்பின இமெயில் பார்த்தீங்கன்னா மிர்ஹான் நிஸ்மி ஐடிக்கு வந்துட்டு சென்ட் ஆகிட்டு. ஸோ இதை எப்படி அன்சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எகெயின் கம்போஸ் பண்ணுறேன். எகெயின் ஐடி செலக்ட் பண்ணுறேன். ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் மெசேஜ் சென்ட் அன்டூ வியூ மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற அன்டூவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே எகெயின் அந்த மெசேஜ் ஷோ ஆகுது. நான் யாருக்கு அனுப்பினேன், என்ன மெசேஜ் அனுப்பினேன் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ அந்த நியூ மெசேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது நமக்கு. ஸோ இப்போ நான் மிர்ஹான் நிஸ்மி ஐடியை போய் பார்க்குறேன். ஸோ இந்த ஐடியை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே தேர்ட் ஐலேருந்து வந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஐலேருந்து வந்த ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் வந்து இங்கே ரிசீவ் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த தேர்ட் ஐலேருந்து அனுப்பின மெசேஜை வந்துக்கிட்டு இந்த தேர்ட் ஐ ஐடி வந்துட்டு அன்டூ பண்ணினதாலே அன்சென்ட் ஆகிட்டு. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எகெயின் நான் இப்போ ஹலோ அப்படின்னு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க மெசேஜ் சென்ட் அன்டூ வியூ மெசேஜ் அப்படின்னு இருக்கு. நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணினதால உங்களுக்கு அது ஷோ ஆகுது. இது நீங்கள் மெயில் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் அதுக்கு பக்கத்துலேயே அந்த அன்டூ வந்துக்கிட்டு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் இருக்கும். அதாவது 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது டிஸ்பிளே ஆகும். 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மைனஸே. 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன டியூரேஷன்ஸ் தான். அதுக்காகத்தான் ஒரு செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த செட்டிங்ஸ்ல கூட ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா மைனஸாக வந்துக்கிட்டு ப்ளஸ் ஆகலாது. 1 hour 2 hours மேலே அந்த அன்டூ பட்டன் அப்படியே வச்சிருக்க இயலாது. அதே அந்த மைனஸ் வந்துட்டு குறைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைமை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வலது பக்கம் டொப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுலாம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுமே சி ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்துக்கிட்டு பெருசாக யாருமே ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் பார்க்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் 4வது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 4th இருக்கும் அன்டூ சென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பாருங்கள் சென்ட் கேன்சலேஷன் பீரியட் அப்படின்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 5 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதால தான் நமக்கு அன்டூ அப்படிங்கிறது 5 செகண்ட்ஸ் மட்டுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 1 hour 2 hours 10 hours எல்லாம் நமக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற அளவுக்கு தான் இங்கேயும் டைம் இருக்குது. நீங்கள் இந்த 30 செகண்ட்ஸே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பொட்டமில் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. சேவ் சேஞ்சஸ் பண்ணதுமே அக்கௌண்ட் ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த கம்போஸ் பண்ணுறேன். எகெயின் அந்த மெயிலுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ நான் குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க சென்டிங் அப்படின்னு இருக்கு. மெசேஜ் சென்ட் அன்டூ வியூ மெசேஜ் அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போ பாருங்க இந்த அன்டூ அப்படிங்கிறது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் எனக்கு அன்டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா நான் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை. இதுக்குள்ளே நம்ம முடிவெடுத்துட்டு அன்டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா அன்டூ பண்ணலாம். ஸோ இப்போ சென்டிங் அண்டன் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இங்கே பாருங்க அதே ஐடி அதே மாதிரி குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் எகெயின் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணலாம், அன்டூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சேன்னா இந்த மார்க்கை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ சென்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் மிர்ஹான் நிஸ்மி ஐடியில் செக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் தேர்ட் ஐன்னு நான் ஆரம்பத்தில் அனுப்பின ஹாய் அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி இடையில அனுப்பின ஹலோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரிசீவ் ஆகலை. அதே மாதிரி இந்த தேர்ட் ஐலேருந்து அனுப்பின இப்போ அனுப்பின குட் மார்னிங் அப்படிங்கிற மெசேஜும் ரிசீவ் ஆகிட்டு. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த அன்சென்ட்ல இருக்கக்கூடிய மைனஸே வந்துக்கிட்டு அந்த 5 செகண்ட்ஸ் தான். அந்த மைனஸாக வந்துக்கிட்டு நம்ம 1 hours 2 hours வரைக்கும் ப்ளஸ் ஆகலாது. பட் அந்த மைனஸை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கலாம். அது எவ்வளோக்குன்னு சொல்லிச்சுன்னா மேக்ஸிமமே 30 செகண்ட்ஸ் தான். ஸோ இதுக்காக க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. உங்களோட மெயில் ஸ்கேம் ஆயிரும்.
இது அட்வைஸ் இல்லை, கமல்ஹாசன் சார் பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு டிப் தான். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.